எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம நிறைய பயிற்சிகள் பண்ணுறோம். ஆனால் பயிற்சிகள் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும்? எந்த பயிற்சி நீங்கள் செஞ்சாலும் சரி, வாசி யோகம், குண்டலினி யோகம், இல்லை வேறு எந்த யோகம் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க. ஒவ்வொரு பயிற்சிக்கும் முன்னாடி நம்ம தோல் சுற்றுறது, ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் கற்றுருப்பீங்க. இருந்தாலும் தாய்ச்சியில் முதல்ல தோலை சுற்றுவாங்க. அதாவது இடலத்தோலை இப்படி தூக்கி பின்னாடி கொண்டு வருவாங்க. இந்த தோலை இறக்கி இப்படி பின்னாடி கொண்டு வரணும். ஒரு 20 தடவை தோல் பயிற்சி. முதல்ல பேக்கில், அப்புறம் ஃப்ரண்ட்டில். இந்த மாதிரி ஒரு 20 தடவை செய்யுங்க. செஞ்சுட்டு கைக்கு, இந்த கை ரிஸ்ட் இருக்கு இல்லையா, இதை ஒரு 20 தடவை, வலது பக்கமாக ஒரு 20 தடவை, இடது பக்கமாக ஒரு 20 தடவை இப்படி பயிற்சி பண்ணுங்க. அடுத்து கழுத்துக்கு, இடுப்புக்கு, முட்டிக்கு. ஏற்கனவே உங்களுக்கு இந்த பயிற்சிகள்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை நான் இப்போதைக்கு அதை வீடியோவாக போடல. முதல்ல இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செஞ்சிட்டிங்கனாக்கா உடம்பு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பயிற்சிகள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நீங்கள் கீழே உட்காந்து உங்களால் எந்த ஆசனம் போட முடியுமோ, சுகாசனமோ, சித்தாசனமோ, பத்மாசனமோ, யாருக்கு எந்த ஆசனம் ஃப்ரீயாக போட முடியுமோ அந்த ஆசனத்தை போட்டு நாடி சுற்றி பயிற்சி பண்ணிக்கோங்க. ஒரு 21 தடவை. நாடி பயிற்சின்னு என்னன்னு தெரியும். இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுறது, வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுறது. அதை மெதுவாக பண்ணி நீங்கள் நாடியை சுத்தம் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு இதை எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு தடவை, விடிகால ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை. இதை சாப்பிட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வெறும் வயிற்றோடு இருக்கும்போது நீங்கள் இந்த நாடி சுற்றி பயிற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது பண்ணி முடித்த பிறகு கொஞ்ச நேரம் கபாலபதி பயிற்சி. கபாலபதி பயிற்சி ஏற்கனவே நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அது 2 விதமாக இருக்குது. கபாலபதி பயிற்சி 2 விதமாக இருக்குது. அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த வயிறு பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் காற்றை இழுக்கும்போது, அதாவது மூக்கால் காற்றை அப்படி இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும். அதாவது வயிறு தொப்புள் இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கையை வச்சுக்கணும். தொப்புள் மேலே ஒரு கையை வச்சுக்கிட்டு மூச்சை இழுத்திங்கன்னா தொப்புள் வெளியே வரும். மூச்சை விட்டிங்கன்னா தொப்புள் உள்ளே போயிடும். அப்போ அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, தொப்புள் வெளியே வருது, மூச்சை வெளியே விடுறீங்க, தொப்புள் உள்ளே போகுது. இதுதான் சரியான மூச்சு முறை. இப்படி கொஞ்ச நேரம் நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு மூச்சை செக் பண்ணணும். மூச்சை செக் பண்ணணும். அதாவது இடது மூக்கில் ஓடுதா, வலது மூக்கில் ஓடுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுழுமுனை மூச்சு, சுழுமுனை நாடி. சுழுமுனை மூச்சுன்றது 2 மூக்குலையும் காற்று வரும். அதாவது அப்படி நீங்கள் மூச்சு விட்டிங்கன்னா 2 மூக்குலையும் காற்று வெளியே வரும். அந்த மூச்சுக்கு பேர் சுழுமுனை மூச்சு. சுழுமுனை நாடின்றது புருவ மத்திக்கும் நம்ம மூலாதாரத்துக்கும் கனெக்ட் ஆகிருக்கிறது சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடி, சுழுமுனை மூச்சு, இது 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த சுழுமுனை மூச்சு வரும்போது நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா சுழுமுனை நாடி உங்களுக்கு ஈஸி ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல, அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, குண்டலினி சக்தி விழிப்படைஞ்சால் ஏதோ பெரிய சித்து விளையாட்டுலாம் விளையாடலாம் அப்படிலாம் ஒரு கற்பனை பண்ணுறாங்க. குண்டலினி சக்தி விழிப்படைஞ்சால் நிறைய சித்து விளையாட்டுலாம் விளையாடலான்னு கற்பனை பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. உங்களுக்கு குண்டலினி சக்தி எழுந்த இடம் விழிப்பாச்சுன்னா முதல்ல உங்கள் கண்ணில் கரும் புகை வரும். இது அந்த அனுபவம் வந்தவங்களுக்கு புரியும். வராதவங்க இதை சும்மா நினைப்பாங்க. அதாவது
இந்த இடம் வந்து உங்களுக்கு சூடாகும். சூடுன்னா அந்த நெருப்பில் வச்ச சூடு மாதிரி இல்லை, இந்த சூடு வந்து கொஞ்சம் சுகமாக இருக்கும். இது வந்து என்னுடைய சொந்த அனுபவன்றதால இதை கரெக்டாக சொல்கிறேன். நைட்டில் இருட்டில் இது எனக்கு நடந்தது. இந்த இடம் வந்து அப்படியே லைட்டாக சூடாகும். கண்ணில் வந்து கரும் புகை வரும், கருப்பு புகை, கண்ணு நெத்தி எல்லாம் சேர்த்து ரவுண்ட் ரவுண்டாக ஒரு கருப்பு புகை வரும். அந்த கருப்பு புகைன்றது வெளியில் நம்ம பார்க்குற புகை கிடையாது. இது வந்து ஒளி புகை. இது ஒளியோடு சேர்ந்த புகை. இது ரவுண்டாக தான் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சிகப்பு கலராக மாறும். அப்படியே அந்த கலர் வந்து ஒரு சிகப்பு கலராக மாறும். அதுக்கப்புறம் வந்து உங்களை சுற்றி ஒரே புகை மூட்டமாக இருக்கும். புகை மூட்டம்னா அந்த வானத்தில் புகையெல்லாம் போகுது இல்லையா, அந்த மாதிரி நம்மளை சுற்றி புகையாக இருக்கும். ஆரம்பத்தில் எனக்கு இந்த விஷயம் தெரியாததால் நான் வந்து அப்போல்லாம் அந்த ஆவிகள் படம்லாம் பார்ப்பேன். ஆவிகள்லாம் வெள்ளை வெள்ளையாக வரதா காட்டுவாங்க இல்லையா, நானும் என்னை சுற்றி ஏதோ ஆவி தான் வந்துடுச்சுன்னு நினச்சி கொஞ்சம் பயந்துட்டேன் அப்போது. ஆனால் இது வந்து இது ஓப்பன் ஆனதால தான் இந்த ஆவிகள் மாதிரி என்னை சுற்றி தெரியுதுன்றது அப்போ அந்த 26 வயசில் எனக்கு அது தெரியல. அது வந்த பிறகு மின்முனி பீச் மாதிரி உங்களுக்கு வரும். அதான் இப்போ நீங்கள் டிவி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க டிவி இல்லை, பழைய முதல்ல வந்த டயனோரா டிவி, அந்த கருப்பு வெள்ளை டிவியில் பார்த்தீங்கன்னா சிக்னல் இல்லைன்னா அதில் ஒரு மாதிரி இப்போ வெள்ளை புள்ளிங்களாக தெரியும். அதேமாரி நைட்டில் நம்மளை சுற்றி அந்த மாதிரி தெரியும். இதெல்லாம் வந்து இது ஓப்பன் ஆகிருக்குன்றது அறிகுறி. இப்போ இந்த அனுபவம் இல்லாதவங்க நான் சொல்கிறத வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த அனுபவம் இல்லாதவங்க நான் சொல்கிறத வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு அனுபவம் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி அனுபவம் வந்து ஒரு சிலருக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வரும். அதனால் வந்து எனக்கு வந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். இந்த இடம் வந்து சூடாகும், கருப்பு புகை வரும், சிகப்பாக தெரியும், நம்மளை சுற்றி ஒரே வெள்ளை புகையாக இருக்கும், மின்முனி பீச் மாதிரி ஃபுல்லாக தெரியும். இதெல்லாம் மாறி 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 நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து ஆரம்ப நிலையில் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது மாதிரி வந்துக்கிட்டே தான் இருந்தது. அந்த டைம்லாம் எனக்கு வந்து அப்படியே இருட்டிலே தான் இருக்கணும்னு தோணும். ஏன்னா இருட்டில் தான் இது நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதெல்லாம் நம்ம வெளிச்சத்தில் வந்துட்டோம்னா இதெல்லாம் தெரியாது. வெளிச்சத்தில் வந்துட்டாலோ வெயிலில் வந்துட்டாலோ இந்த அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு வராது. இது வந்து நல்லா நைட்டில் இருட்டில் கிராமத்து பக்கம்லாம் போய் அந்த இருட்டில் இருக்கும்போது அவ்வளோ அற்புதமாக தெரியும். மின்ன இதெல்லாம் ஒரு அவ்வளோ அந்த வயசில் வந்து புது அனுபவமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்போல்லாம் வந்து நான் எந்த வேலையும் செய்யலை, அந்த டைமில் சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு கார் டிரைவராக மாறி கார் ஓட்ட ஆரம்பித்தேன். 35 வருஷமாக இந்த கார் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். நான் கார் டிரைவர் தான். ஆரம்பத்தில் சில கம்பெனிகள்லாம் ஓட்டியிருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் கம்பெனியில் ஓட்டியிருக்கேன். ட்ராவல்ஸில் எக்மோரில் கணேஷ் ட்ராவல்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ட்ராவல்ஸில் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோர்டு கம்பெனி பக்கத்தில் விஸ்டியான்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே ஃபாரினர்ஸுக்கெலாம் வண்டி ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் ராஜி கேப்ஸ், அந்த இடத்துலேயே ஒரு 15 வருஷம் ட்ராவல்ஸ் வண்டி ஓட்டினேன். அது விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் டியூட்டி ஓட்ட ஆரம்பித்தேன். வயசாகிடுச்சு இல்லையா, 63 வயசாகிடுச்சு. அது முதல்ல மாதிரிலாம் டூரிஸ்ட்லாம் போய் ஓட்ட முடியல. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிங் டியூட்டி கிடச்சிதுனாக்கா ஒரு சின்ன அப்பப்போ என் செலவுக்குலாம் பணம் வேணும் இல்லையா, யார் கொடுப்பாங்க? என்னுடைய செலவுக்கு துணி வாங்க, மற்ற என்னுடைய எக்ஸ்ட்ரா செலவு போகிறதுக்கு வரத்துக்கு, இதில் செலவுகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, ரீசார்ஜ் பண்ணணும், நிறைய செலவுகள் இருக்குது. பசங்களை எதிர்பார்க்க முடியாது, அவனுங்க வாடகை கொடுத்துட்டு மற்ற செலவு அவங்க பண்ணுறானுங்க. இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் நான் வேலை செஞ்சால் தான் வந்து பண்ண முடியும். நான் எப்போல்லாம் இங்கே ஆக்டிங் டியூட்டி வரும்போது எங்கன்னா உக்காந்துன்னு இருப்பேன். இந்த மாதிரி அவங்க வரத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அந்த நேரத்தில் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லாமேன்ட்டு வீடியோ போடுறேன். நான் காரில் உட்காந்து வீடியோ போடுறதால இது என்னோடய சொந்த கார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் வந்து ஆக்டிங் டிரைவர். சும்மா எங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கும்போது ஏதாவது வீடியோ போடுவேன். சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களும் சொல்லாமே. இது நிறைய பேர் வந்து சில பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு தேவைப்படாது. யாருக்கு தேவைப்படுமோ அவங்க கேட்டுப்பாங்க. அதுதான் என்னுடைய அனுபவங்களை சொன்னேன்.
இதுதான் பயிற்சிகள். நைட்டில் தான் இந்த அனுபவங்கள்லாம் வரும். இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா முறையாக ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன் நான் குருக்கிட்ட போக சொல்கிறேன்னா, எனக்கு ஆரம்பத்தில் இந்த பயிற்சிகள் வரும்போது பயந்துட்டேன். ஏன்னா இந்த அனுபவங்கள் வரும்போது நடு ராத்திரி மணி 12, 1 இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் இந்த அனுபவங்கள் வந்ததால் என் பக்கத்தில் யாரும் கிடையாது. நான் இருட்டில் உட்காந்துருந்தால பயந்து அது பேயோ பிசாசோ அப்படிலாம் நானே கற்பனை பண்ணிக்கிட்டேன். இந்த புருவ மத்தி ஓப்பன் ஆனால் தான் இதெல்லாம் தெரியுதுன்றது அப்போ எனக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல குருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு விளக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு அனுபவம் வரும். ஒரு சிலர் உடம்பு விட்டு வெளியே போயிட்டு வருவாங்க. சில பேர் ஆறாலாம் தெரியும் அவங்களுக்கு. ஒரு சிலர் ஆவிகள்கிட்ட பேசுவாங்க. எனக்கு வந்த அனுபவங்கள் இந்த மாதிரி, அவங்களுக்கு வர அனுபவங்கள் அந்த மாதிரி. அதனால் அவங்கவுங்களுக்கு தனித்தனி அனுபவங்கள் இருக்குது. செஞ்சு பாருங்கள். ஏதோ எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஆத்ம வணக்கம். நன்றி.